எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. துளாராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, துளாராசிக்காரர்களுக்கு உண்டான தொழில் வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதமான குறைகளும் இல்லை. தொழில் வருமானம் நீங்க எதிர்பார்த்ததுக்கு ஏற்றாற் போலவே நல்லபடியான ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கு. புதிய தொழிலில் புதிய முயற்சிகள், சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய முயற்சிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக எடுக்கலாம். அரசு துறை, அரசு வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள் ஏதாவது ஹையர் லெவல் போகணும் அப்படிங்கக்கூடிய அந்த முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக எடுக்கலாம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் கூட கவனமாக இருங்க. ஏன்னா நம்மளுடைய ஒரு ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறதுக்கு, கௌரவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு கலங்கம் வருவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்மளுடைய தொழிலையோ வரக்கூடிய வருமானத்தையும் எந்த வகையிலையும் பாதிக்காது. பட் இருந்தாலுமே தெரியாதா அவனை பத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பின்ன பேசிடுவாங்க, சரிங்களா? அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்துக்கங்க. அதுக்குன்னு நம்ம ஒன்று அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருக்க முடியாது. நாம ஒரு மாதிரி நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? அதுபடி நம்ம நல்லபடியா இருந்துட்டா போதும். அந்த கௌரவத்தை கொஞ்சம் காப்பாத்திக்கலாங்க. மற்றபடி எந்த இதுவும் இல்லை. முருகரை புளிச்சிக்கங்க, சரியா போய் சரிங்களா? இந்த பிப்ரவரி மாசம் பூரா 12 ராசிக்காரர்களும் முருகர் தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிறு சிறு ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஏன் மூஞ்சிச்சு வச்சுக்கிங்க அது இதுன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவருடைய பயணம் செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வரத்தான் செய்யுது. கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. அதற்குன்னு உண்டான ஒரு செலவு, ஒரு அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஸோ பார்த்து நடந்துக்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த சிச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கங்க. நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள், ஊதியம் இல்லை வருமானம் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு வருமானம் வர வேண்டிய வருமானம் வருது. அந்த குடும்பத்துல கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமா போக வேண்டியிருக்கும். நம்ம போதுமான அளவு வருமானம் வந்துருந்ததுங்க, இப்போ திடீர்னு என்னமோ பத்தலிங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவதுண்டு இல்லையா? அதுபோல் ஒரு சூழலை இந்த ஒரு பிப்ரவரி மாதம் சந்திக்கிறதுக்கே அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துங்க. கொஞ்சம் காசு எப்போலேருந்தே சேர்த்து இறுக்கி பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொந்தரவுகள் இல்லை. பட் யாருக்கிட்ட எதை சொல்லணும், எப்படி யாருக்கிட்ட எதை அணுகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கவனம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களோ இல்லை உங்களுடைய விட வயதில் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்க மேல ஒரு சின்ன ஒரு கண் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதா இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டு வச்சுக்கங்க. யாருக்கிட்டையும் ஓட்டவாய் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் நன்முயற்சிகளாக நற்பலன் அப்படிங்கிறது தரணும். எந்த தடைகளும் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொன்னால் இது போல இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகள் மீது கவனம் அப்படிங்கிறது தேவை. அடுத்தது நம்மளுடைய நிம்மதி, சுகம் அப்படியேப்பா இந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கியா? இருக்கு, தொந்தரவு ஒன்றும் இல்லை. அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள்லாம் நம்ம வெளியே போகும்பொழுது சந்திக்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கதான் செய்து, அதை தவிர்த்து வீட்டுக்கெல்லாம் வரும்பொழுது நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு நம்மளால தாராளமாக சொல்ல முடியுங்க. அதில் எந்த விதமான ஒரு குறைகள் அப்படிங்கிறது இல்லை. குழந்தைகள் நமக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை ஈட்டி தரக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் அவர்கள் இருக்காங்க. அவர்கள் நினைச்சு உங்களுக்கு பெருசா மன வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதோ எதுவும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. உடல் உபாதை அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் இந்த ரத்த மாசு வராம என்னென்னலாம் இப்போ ரத்த மாசு வராமல் இருக்கணும் அப்படின்னு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். வாயை கொஞ்சம் கட்டணும். அப்புறம் இந்த ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சிங்க, பிரச்சனைங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றக்கூடாது. ஏதோ மருத்துவர் அணுகிறீங்க, மருத்துவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் சாப்பிடாம இருப்பது நல்லது. இந்த சுகர் மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் உடலை நல்ல பக்குவமாக ஒரு வாக்கிங் அதெல்லாம் போயிட்டு யோகாசனம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இதுலலாம் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உண்டு. பட் அவ்வப்போது நம்ம அவங்கள அண்டி போகும்பொழுது அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாமன்னு போகும்போது மாறா இருப்பாங்க. நம்ம என்னத்தை போய் உதவி செய்ய போறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அவங்களாம் என்ன ஒன்று புரிஞ்சிக்கவே முடியலையேங்கிற ஒரு சூழல். அப்போ நம்ம நினைக்கிறவங்க நடக்கிறவங்கன்னு இருக்கும். இந்த ஒரு ஜனவரி இப்போல இருந்தே அப்படித்தான் இருக்குது. இந்த பிப்ரவரி முழுசுமே அப்படித்தான் இருக்கும். ஸோ எப்படி பாக்கிய துணையை ஹேண்டில் பண்ணணுமோ கொஞ்சம் பார்த்து அப்படியே நாசுக்கா ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். முன்னமே சொன்ன மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது உண்டு. வயதில் முதிர்ந்தவர்கள், ஒரு நமக்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்ட கவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தேவை. அடுத்தது படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாகவே படிச்சுக்கோங்க. எந்த விதமான குறைகளும் இல்லை. யூஜி படிக்கிறவங்க நல்லா படிச்சுக்குவான், அவங்ககிட்ட எந்த குறையும் இல்லை. இந்த பிஜிக்கார மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியம். ஏதாவது காலேஜில் அனாவசியமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு
பேர் புகழையோ இல்லை நம்ம கௌரவத்தை கெடுத்துக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்து கொள்ளாமல் இருந்தா அப்படிங்கிறது போதும். நண்பர்கள் வழியிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது.